ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மள எல்லாருமே அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் எது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா வாட்ஸ்அப்புங்கிற ஒரு அப்ளிகேஷன் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ மார்னிங் எழுந்ததுலேருந்தே நைட்டு தூங்குற வரைக்குமே அந்த அப்ளிகேஷனை நம்ம டே பை டேவாக அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அது மட்டும் இல்லாமல் அந்த அப்ளிகேஷனில் நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கிறதும், அது மட்டும் இல்லாமல் பிக்சர் சென்ட் பண்ணுறதும், குரூப்பில் ஃபன் பண்ணுறதும் மாதிரி அந்த அப்ளிகேஷனை அதிகமான டைம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த அப்ளிகேஷனில் ஒரு சில டைம் நமக்கு தோணிருக்கும், நம்ம ஒரு அழகான ஒரு ப்ரொஃபைல் வைக்கணும், அது மட்டும் இல்லாமல் க்யூட்டான ஒரு ப்ரொஃபைல் வைக்கணும். ஸோ அந்த ப்ரொஃபைல் இவங்களுக்காக மட்டும்தான் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நாம் வச்சிருப்போம். அது மட்டும் இல்லாமல் அவங்க பார்க்குறாங்களா இல்லையான்னு சொல்லி கூட நமக்கு தெரியாது. ஆனால் அவங்களுக்காக நம்ம ஒரு ப்ரொஃபைல் நம்ம செட் பண்ணியிருப்போம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களோட ப்ரொஃபைலை யார் யார் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் செக் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ப்ரொஃபைல் நீங்கள் யாருக்காக வச்சுருக்கீங்களோ அவங்க முக்கியமாக பார்த்துருக்காங்களா இல்லையான்னு சொல்லியும் அதையும் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ இல்லீகலான முறையில் உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் யார் யார் செக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்குற மாதிரி இல்லை. ஸோ லீகலான முறையில் எப்படி உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் யார் யார் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ள உள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கூட இருக்கக்கூடிய பிள்ளைக்குன்னா ஆள்னு செட் பண்ணிக்கோங்க. நம்ம போடக்கூடிய வீடியோஸ்கள் எல்லாமே உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் உங்களோட நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் பார்த்து தமிழ் டெக் கிரியேஷன், நான் கார்த்திக். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ ஓப்பன் பண்ணோன்னா இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்க அப்படின்னா பவர் ஃபியூச்சர்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஃபன் குரூப்பு, ட்ரெண்டிங் ஸ்டேட்டஸு, ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸு, செக்யூரிட்டி, அபவுட் யூஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க இந்த அப்ளிகேஷனை பற்றி. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பவர் ஃபியூச்சர்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ பவர் ஃபியூச்சர்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட்டஸ் டவுன்லோடு, ப்ரைவசி ரீடு, டைரக்ட் சாட் லிங்க், ஸ்டேட்டஸ் வீடியோ ஸ்பிளிட்டரு, ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நாம் பார்க்குறது என்ன அப்படின்னா ஸ்டேட்டஸ் டவுன்லோடு தான். ஸோ உங்களுடைய வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் ஸ்டேட்டஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களோட ஸ்டேட்டஸ்லாம் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் மூலிமா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டேரெக்டாக உங்களோட ஸ்டேட்டஸ்க்கே நீங்கள் ஸ்டேட்டஸ் வச்சுக்கலாம். ஸோ ப்ரைவேட் ரீடு அப்படின்னு சொல்லி கேட்டால் அப்படின்னா டேரெக்டாக இதோட ப்ரைவேட்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எதுவும் செக் பண்ணி பார்த்துக்காதீங்க. நெக்ஸ்ட் அடுத்தது டேரக்ட் சாட் லிங்க் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த டேரக்ட் சாட் லிங்க்ஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இதுலேருந்து நீங்கள் சேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த அப்ளிகேஷனில் ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட்டஸ் வீடியோ ஸ்பிளிட்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா நம்ம ஒரு சில டைம் 2 மினிட்ஸ்லாம் நம்ம ஸ்டேட்டஸ் வைப்போம். ஸோ அந்த மாதிரி ஸ்டேட்டஸ்லாம் நம்ம கட் பண்ணி நம்ம வச்சுட்டு இருப்போம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில டைம் ஒட்டுக்கா நம்ம ஸ்டேட்டஸ் வச்சுருவோம். அது மாறி ஸ்டேட்டஸ் அப்லோட் ஆயிரும். ஆனால் இந்த ஸ்டேட்டஸ் வீடியோஸ் ஸ்பிளிட்டரில் நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக 2 மினிட்ஸ்க்கு நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவாக ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கும். டெக்ஸ்டைல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த டெக்ஸ்டைல் எதுக்கு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ஃபாண்ட் மாற்றி நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்டைல் மூலிமா நீங்கள் மாற்றி அனுப்பிக்கலாம். அதாவது இது ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட் நீங்கள் பண்ணிக்கலாம். அதாவது என்னோட நேம் நாங்கள் சர்ச் பண்ணுறேன். ஸோ சர்ச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட நேம் இந்த இடத்துல நிறைய ஃபியூச்சர்ஸ்லாம் வரும். ஸோ அது மூலிமா நீங்கள் காப்பி பண்ணி உங்களோட ஃப்ரெண்டுக்கு நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கிளீனர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த கிளீனர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் ஃபோட்டோ, அது மட்டும் இல்லாமல் வாய்ஸு, ஆடியோ கால், இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இது மூலிமா நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபைலோடைய மேனேஜர்லையும் நீங்கள் கிளியர் ஆயிரும். இங்கே கிளியர் பண்ணால் அது மட்டும் இல்லாமல் பிளாங்க் சாட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இந்த பிளாங்க் சாட் எதுக்காக அப்படின்னா நம்ம எம்டி மெசேஜ் ஒரு சில டைம் எல்லாருக்கும் சென்ட் பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் வாட்ஸ்அப்பில் அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் இங்கிருந்தே உங்களோட பிளாங்க் மெசேஜ் நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். அதாவது வாட்ஸ்அப் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க, பிளாங்க் மெசேஜ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வாட்ஸ்அப்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அந்த வாட்ஸ்அப் மூலிமா நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டுக்கு பிளாங்க் மெசேஜ் நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பிளாங்க் மெசேஜ் நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ என்னோட ஃப்ரெண்டுக்கு நான் பிளாங்க் மெசேஜ் சென்ட் பண்ணுறேன். அது எப்படிங்கிறது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ பிளாங்க் மெசேஜ் நீங்கள் டேரெக்டாக சென்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் சேட் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ இந்த ஓப்பன் சேட் எதுக்காக அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இங்கிருந்தே நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வாட்ஸ்அப்புக்கு டேரெக்ட். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெக்ஸ்ட், இந்த ரிப்பீட்டட் டெக்ஸ்ட் எதுக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு 100 மெசேஜ் ஹாய் நான் அனுப்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கவுண்டட் போட்டுக்கலாம். ஒரு 500 கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ 500 போட்டு கூட நீங்கள் ஜெனரேட் டெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே ஹாய் 500 டைம் வந்துடும். நீங்கள் காப்பி பண்ணி ரிசல்ட் டெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் யாருக்கு சென்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு சென்ட் பண்ணிக்கலாம். ஒரு 500 வேர்ட்ஸ் டேரெக்டாக எங்களுக்கு ஹாய் ஹாய்னு போயிட்டே இருக்கும். அவங்களே டென்ஷன் ஆகிற அளவுக்கு ஆயிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த அப்ளிகேஷனில் இந்த மாதிரி யூசேஜ்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக உங்களோட டிபி யார் யார் பார்க்குறாங்க அப்படிங்கிறத பற்றி செக்
செக் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வரும். ஸோ இதெல்லாம் வந்து ஓகே அக்ரி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் வந்து டேரெக்டாக வந்துடும். ஸோ உங்களோட ப்ரொஃபைலை வந்து யார் யார் பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இவங்க தான் உங்களோட ப்ரொஃபைல் வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களோட லிஸ்ட்டு உங்களோட காண்டாக்ட் வாட்ஸ்அப்போட காண்டாக்ட் லிஸ்ட்டில் வந்து யாராக இருக்காங்களோ அவங்களோட லிஸ்ட்டெல்லாம் வந்துடும். ஸோ இவங்களாம் வந்து உங்களோட ப்ரொஃபைல் வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டிடும். ஸோ லாஸ்ட்டாக வந்து ஹூ இஸ் ஆன்லைன் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து இப்போதைக்கு வந்து யார் யார் ஆன்லைனில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து காட்டும். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன் கூட சொல்லலாம் எல்லாருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபன் குரூப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த ஃபன் குரூப் வந்து எதுக்கு அப்படின்னா வந்து டேரெக்டாக ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து குரூப் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி குரூப் ஆப்ஷன்ஸ்லாம் அதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேணும்னு நினைக்கிறீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வேணாம்னு நினைக்கிறீங்க ஓகே. அது மட்டும் இல்லாமல் ட்ரெண்டிங் ஸ்டேட்டஸ் வந்து இப்போதைக்கு வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. வேணும்னு நினைக்கிறீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி வேறு எதுவுமே எனக்கு வந்து அந்தளவுக்கு வந்து இஷ்டமாக இல்லை. ஸோ நமக்கு தேவையானது வந்து கிடைச்சிருச்சு. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷனாக வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து உங்களோட ப்ரொஃபைல் வந்து யார் யார் பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து தெரியாமல் இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த அப்ளிகேஷன் மூலிமா வந்து இப்போ வந்து யார் பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கெஸ் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் கூட சொல்லலாம். வீடியோஸ் வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து இந்த அப்ளிகேஷனை பற்றி கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களோட ப்ரொஃபைலில் வந்து யார் யார் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி உடனே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ப்ரொஃபைல் வந்து இவங்களுக்காக தான் நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். அவங்க பார்க்குறாங்களா இல்லையான்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் அவங்களுக்காக நான் செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி செட் பண்ணியிருப்பீங்க. ஸோ முக்கியமாக அவங்க பார்த்துருக்காங்களா இல்லையான்னு சொல்லியாவது நீங்கள் போய் மறக்காம வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த அப்ளிகேஷனோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து உடனே லைக் பண்ணிக்கோங்க. ஸோ பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணி என்ன ரீசன் பிடிக்கல அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளை நீங்கள் இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா இன்ஸ்டாகிராமோட லிங்க் கீழே இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது போன்ற நிறைய டெக் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்கள் எல்லாமே நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கு. நீங்கள் இன்னும் பார்க்கலாம், போய் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தமிழால் உயர்வோம், நட்பினால் இணைவோம்.